என்ன டென்ஷனா இருக்கீங்க? ஒரே ஃபீலிங்ஸ். இல்லாதவனுக்கு இருக்கிற அருமை தெரியும். இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்குன்றீங்களா? இல்ல இந்திரா, அப்பயும் இல்ல. அலா முடியலலா, முடியல. அதான் இந்திரா நானும் சொல்றேன், முடியல இந்திரா, முடியல. வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். ஷாமினி, புத்தம் புதிய நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து ரசிகர்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக். பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஆனா குறிப்பா எதை பத்தி பேச போறோம் கார்த்திக்? நம்ம உடல்ல ஏற்படுற பாதி பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கை முறை தான். சரியா சொன்னீங்க. இதுல நம்மளோட சாப்பாடு, உடற்பயிற்சி, தூக்கம், இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடலும் சரி வாழ்க்கையும் சரி ஆரோக்கியமா இருக்கும். இப்படி நீங்க சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா இதை செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுவும் அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரியான பல சுகாதார ஆரோக்கிய பிரச்சனைகளை பத்தி தான் நாம பேச போறோம் அடுத்த 13 வாரங்களுக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அலாவுதீன் எப்படி ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா? அவர் மட்டுமா ஃபீல் பண்றாரு? அவர் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முடி பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா சாப்பிடி? கார்த்திக், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன? இந்த முடி உதிர்தல் பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நிறைய பேர் வந்து ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து சாப்பிடும் முறை, நம்ம என்ன உணவு வகைகள்ல நம்ம சாப்பிட்றோம், இதுவும் வந்து முக்கிய காரணங்களா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் தான். ஆனா அதுக்கு மேல இன்னொரு காரணமும் இருக்கா. வாட் இஸ் தட்? அதுதான் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல்ங்கிறது பல வகையில் நமக்கு வருது. ஆனால் இந்த மன உளைச்சலுக்கும் முடி உதிர்வதற்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்பப்படுது. அதை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மன அழுத்தம், முடி உதிர்தல் பிரச்சனை, இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதோ நம்மளோட இடையே போகிறாங்க அலாவுதீன் மற்றும் இந்திரா. அலாவுதீன், உங்ககிட்ட தான் முதல் கேட்கணும். பின்னாடி ஏதோ முடியுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு? ஆமா ஷாமினி. என்னாச்சு? இந்த முடி உதிரும் பிரச்சனை யாரை விட்டுச்சு? உங்களையும் விடல போல இருக்கு. சரிவா, உன்னை எப்ப பிடிச்சிச்சு இந்த பிரச்சனை? தொலைக்காட்சிக்கு எப்போ வந்தாரோ அப்போ. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த தொழில, நம்மளுடைய இந்த துறையில வந்து நிறையவே வந்து நம்ம ஹேர் ஸ்டைலிங் பண்றோம் இல்லையா? அதை அதிகமா பண்றதுனால முடி கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வெயில வேற நிக்கிறோம், வெக்ஸ் ஜெல்லாம் போட்டுட்டு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டே வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் போவோம். அதுலயே நம்ம நிக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம கழுவும் போது சில பேர் வந்து டைட்ல கழுவாம படுத்துறாங்க. நான் இல்ல, நான் என்ன சொல்லல, பொதுவா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் சில மன உளைச்சல்கள்னாலையும் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? அப்ப கொட்டுதா இல்லையா? நான் 2 நாடகத்துல வந்து வெள்ளை முடி இருந்தது எனக்கு. ஸோ வந்து ஒயிட் கலர் ஃபவுண்டேஷன் நல்லா கொட்டிச்சு அந்த டைம். உங்களுக்கு ஏதாவது ரூட்டீன் இருக்கா? இது டெய்லி செய்யணும், இல்லை மாசத்துல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு? எனக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டனிங்கோ, அயனிங்கோ, கேர்லிங்கோ எவ்வளவுக்கு முடியுதோ, இது வந்து உண்மையான முடியும், எவ்வளவுக்கு முடியுதோ அதை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நாடகம்னு எடுத்தால் நம்ம செஞ்சுதான் ஆகும் இல்லையா? அதை தவிர்த்து எண்ணெய் வைக்கிறது நம்ம இந்தியர்களுக்கே உரியது இல்லையா, அது ஒன்று செய்வேன். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. உங்களுக்கு ஏதாவது ஹேர் ரூட்டீன்? நான் நிறைய விஷயம் செய்வேன் ப்ரோ. ஷாம்பு போடுவேன். எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். அடுத்து வாங்க. சீரம் போடுவேன். ரொம்ப போட மாட்டேன். கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி போட்டு. பேசுறத வச்சு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டதான் வெளியே ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்க 2 பேருக்கு வந்து ஒரு சின்ன போட்டி வைக்க போறோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, நாங்க வந்து கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கு பதில்களை வந்து நீங்க அதுல எழுதி எங்ககிட்ட காட்டணும். ஆனா அந்த பதில்கள் சரியா இல்லையா அப்படின்றத நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால விஷயம் தெரிந்த ஒருத்தரை தான் நாங்க இப்ப கூப்பிட போறோம். அதுக்காக ஒரு மருத்துவரை வர போறாரு. அவங்க தான் டாக்டர் உமா அழகப்பன். பல ஆண்டுகளாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்காங்க. பல ஆண்டு அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நிறைய பிரச்சனை உள்ளவங்க உங்களை தேடி வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு சரியான பதில் சரியா தவறன்னு நீங்கள் தான் கண்டிப்பாக. சரியா? சரி, அப்போ கார்த்திக் உங்கள் முதல் கேள்வியை கேட்டுருங்க. சரி, முதல் கேள்வி இதோ.
சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை முடி நமக்கு உதிருது? சரி, இந்திரா வந்து 50ல இருந்து 150, அலாவுதீன் வந்து 50ல இருந்து 100 கொடுத்திருக்காரு. ஓகே, 2 பேரும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர் ரெண்டு உமா, பேருமே எது வந்து கூகுள் பண்ணி பார்த்திருக்காங்க. 2 பேருமே சரிதான். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து முடி வந்து ஒரு ஸ்டாக்னண்டா இல்ல, அது வந்து ஒரு உயிருள்ள உடல் உறுப்பு. ஸோ அது ஒரு லைஃப் சைக்கிள்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு 50 to 100 முடி கொட்டும். ஆனால் அது கொட்டின உடனே அந்த இடத்துல ஒரு பேபி ஹேர் முளைச்சிரும். ஆண்கள் பெண்கள் இவங்கள்ல வழுக்கை ஏற்படுவதற்கான சாத்தியம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அலாவுதீன்? என்ன ஒரு தன்னம்பிக்கை. அதான் ஆண். நான் என்னையே காட்டியிருப்பேன். அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டீங்களா? சரிதான், 2 பேருமே சரிதான். இதுக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு? ஆண்களுக்கு வந்து அந்த மேல் ஹோமான்ஸ் ஆண்ட்ரோஜன்ஸ்னால தான் அதிகமாக முடி கொட்டுது. பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் இருக்கு. ஸோ அது வந்து முடி கொட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது. ஸோ இப்போ ஆண்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னா அவங்க என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதிப்பு இல்லாம பார்த்துக்கணும். அப்படி பண்ணிட்டு இன்னும் முடி கொட்டுனுச்சுன்னா தென் சிகிச்சை எடுத்துக்கலாம். மாதவிடாய்க்கு பிறகு எத்தனை விழுக்காட்டு பெண்கள் வழுக்கை பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க? தெரியலன்னா பரவாயில்ல, ஒரு குத்து மதிப்பா போடுங்க. குத்து மதிப்பாக இந்த போடுறேன். மோஸ்ட் அதாவது அதிகப்படியான பெண்களுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க இந்திரா. எத்தனை விழுக்காடு? மோஸ்ட்னா ஒரு 80ல இருந்து ஒரு 90. 80ல இருந்து 90. முக்காவாசி பேருக்கு வந்து மாதவிடாய் ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா இருக்காங்கல்ல. சரி டாக்டர் அனுபவத்துல சொல்லுங்க. சொல்றேன். ஆமா, ஸோ ஒரு 50 விழுக்காட்டு மேலதான். மேலதான். அதாவது மாதவிடாய்க்கு அப்புறம் முடி பிரச்சனை வருது, ரொம்ப காமனானது. இப்ப 50 விழுக்காட்டுக்கு பிறகு வந்து மாதவிடாய்க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பெண்களுக்கு இது ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கா? கண்டிப்பா. அதாவது பிள்ளை பிறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் ஆரம்பிக்கலாம். எந்த வகை ஊட்டச்சத்து குறைஞ்சிச்சுன்னா முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும்? ஓகே, இந்திரா வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அலாவுதீன் வந்து விட்டமின் டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ரெண்டுமே ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா வைட்டமின் டி வந்து அந்த டிஃபிஷியன்சியை அதிகமா பார்க்குறோம், பயோட்டின் டிஃபிஷியன்சியை விட. ஆனா இது எல்லாருக்கும் இந்த டிஃபிஷியன்சி இருக்கும்னு சொல்ல முடியாது. முடி உதிர எல்லாருக்குமே ஒரே ஊட்டச்சத்து தான் குறைவுன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறுத்தங்களுக்கு வெவ்வேறு மாதிரி ஊட்டச்சத்து குறைவா இருக்கலாம். பெண்களுக்கு அந்த மாதவிடாய் வரதுனால அயன் டிஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ சில பேருக்கு அதிகமாக பழங்கள் சாப்பிடாம இருந்தால் வைட்டமின் சி டிஃபிஷியன்சி ஏற்படலாம். சில பேருக்கு சூரிய ஒளி அவ்வளோதான் படாமல் இருந்தால் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏற்படலாம். அதாவது இந்த டெஸ்ட்ல யாரு ஜெயிச்சாங்க, யாருக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறதுல நிகழ்ச்சியோட கடைசியில நாங்க சொல்லுவோம். அதாவது இப்ப வந்து முடி உதிர்தல் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், இது ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மன உளைச்சல் இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு தூக்கம் அவ்வளோதான் இருக்காது, தூக்கமின்மை வரும். ஸோ தூக்கமின்மை வரும்போது முடி உதிர்தலும் ஏற்படலாம். உடல் ரீதியா ஸ்ட்ரெஸ்னால என்ன நடக்குது? நம்ம உடல்ல என்ன நடக்குது? அதனால ஏன் வந்து முடி கொட்டுது? கார்டிசால் லெவல்ஸ், அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹோமான். அந்த ஹோமானால் தான் நம்மளால காலையில் தூக்கத்துலேருந்து எந்திரிக்க முடியுது. ஸோ அந்த ஹோமான் அந்த லெவல்ஸ் ரைஸ் ஆகும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த ஹோமான். அது வந்து இருக்கிற நேரத்தில், அந்த கால நேரத்தில் தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் மன அழுத்தம் வரும்போது அந்த ஹோமான்ஸ் லெவல் இன்னும் அதிகமாகுது. ஸோ காலையில் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த ஹோமான்ஸ் லெவல் அதிகமாக ஆணுச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது. எப்போவுமே ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட்லேயே இருப்போம். அடுத்து என்ன பண்ணுறது, அந்த உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால கண்டிப்பாக முடி கொட்டுறது ஏற்படும். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களை கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க டாக்டர், நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு சிறு இடைவேளை. எங்கேயும் போயிடாதீங்க, இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். ஷாமினி, அடுத்து நம்ம சந்திக்க போறவரை நம்ம தொலைக்காட்சியில் ஆடி பார்த்துருப்போம், நடிச்சு பார்த்துருப்போம், பாடி பார்த்துருக்கோம். யாரு? அவர் என்ன மாதிரி ஒரு மில்லேனியல். எது நீங்க மில்லேனியலா? சத்தியமா நான் ஒரு மில்லேனியல். ஏமா யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? ஐ அம் மில்லேனியல். சரி, இமோஷனல் ஆகாதீங்க. யாரையும் அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னீங்களா? ஆமா, இவர் ஒரு பிரபலம். ஆனா இந்த பிரபலம் சந்திச்ச ஒரு பிரச்சனையை பத்தி அவரே பேசி கேட்க போறோம். பாருங்க.
சுமார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் பாட ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ மேக்கப்புக்கு உட்காந்தப்போ மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஸோ ஹேடுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து திடீர்னு என்னை பார்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, முடியல வந்து ஒரு ஒரு அன்யூஷுவல் ஸ்பாட்ஸ்லாம் வந்து இருக்குது. அவங்க சொன்னோன்னே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன அன்யூஷுவல் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ, வேறு வழியில் நாங்கள் வந்து we had to use black powder to cover the spots, இல்லைனா வந்து ஸ்டைலிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளினிக்கு போய் ஒரு நார்மல் கிளினிக்கில் போய் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்க என்னை வந்து நேஷ்னல் ஸ்கின் சென்டருக்கு வந்து என்னை ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் தான் கன்ஃபார்மாக முடிவாகிடுச்சு it was alopecia and it was very bad. ஸோ அந்த it was discovered till fast forward to the time ஸ்கின் சென்டருக்கு போனப்போ டாக்டர் பார்த்தப்போ it was grown by 3 cm by 8 cm. இன்னொரு விஷயம் முடிவாடுச்சு, உடம்புலேயே வந்து அந்த பால் ஸ்பாட்ஸ் வந்து அப்பியர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு. ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். அங்கேயே நான் ஐ ப்ரோக் டவுன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த நாள் அன்றைக்கே வந்து ஹி ப்ரிஸ்கிரைப் மீ டு கோ ஃபார் மை ஃபர்ஸ்ட் 3 jabs. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு ஜேப் எடுக்கிற மாதிரி. என்ன மாதிரி ஜேப்ஸ்னால் ஸ்டெராய்ட் ஜேப்ஸ். இந்த ஸ்டெராய்ட் ஜேப்பை வந்து நான் கொஞ்சம் லேசாக இடம் போட்டேன். ஏன்னா அது அந்தளவுக்கு வலி கொடுக்கணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் டைரக்ட்லி இன்ஜெக்ட் இட் டு யோர் ஸ்கல்ப். அது அந்த எங்கெங்கே அந்த ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த ஓட்டையை சுற்றி போட்டிருந்தாங்க. அதுவும் நமக்கு வேறு வந்து 3 by 8 cm 2 ஓட்டையை சேர்ந்து ஒரு மெகா பால் ஸ்பாட்டாக இருந்ததுனால ஸோ மல்டிபிள் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபீட் into the bald spots. அது எனக்கு ரொம்ப அந்த இன்ஜெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். நேராக வந்து ஸ்கின் சென்டர்லேருந்து ஒரு டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போய் நான் அப்படியே வழியிலே அப்படியே படுத்துட்டேன். என்னால் முடியல, எங்கேயும் வெளியே போக முடியல, எங்கேயும் நவர முடியல என்னோடய படுக்கை அறையிலேருந்து. டாக்டர் வந்து த மோஸ்ட் காமன் ரீசன் why alopecia வருதுன்னா இட்ஸ் வெரி காமன் இன் men. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 jabs அப்புறம் when I went back it wasn't getting any better. ஸோ ஸ்கின் சென்டரில் வந்து on top of the jabs எனக்கு வந்து அந்த ஒரு ஹேர் சீரம் வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அதே வந்து have to apply to the bald spots. சேஞ்சஸ் வர when I go and visit my barber கூட சொன்னார், ட்ரீட்மெண்ட்டில் வந்து உனக்கு வந்து பலன் தெரியுது, கண்டினியூ பண்ணி விடாமல் போ. ஸோ மாதத்துக்கு ஒருக்க வந்து I have to dedicate one day தவறாமல். ஸோ என்னோடய ஆஃப் டேயில் வந்து ஸோ ஒரு வாரத்தில் 2 ஆஃப் டேனா அந்த ஒரு ஆஃப் டே வந்து I will just go to the appointment. ஸோ அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். எக்ஸாக்ட்லி 1 year later they told me okay, ஸ்பாட்ஸ் ஏதோ தெரில, you are officially alopecia free. Of course சொன்னோன்னே I just hugged my doctor. இந்த பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத இன்னும் விவரமாக பேசுறதுக்கு வராரு இப்ராஹிம். அலோபீஷியானா முடி உதிர்தல், இதுதான் அலோபீஷியா. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதை முன்னாலெல்லாம் நம்ம வந்து ஒரு நடுத்தர வயதினர், ஒரு 40, 50 அதுக்கு மேலே இருக்கவங்கக்கிட்ட தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வர 20, 30 வயதினர்கள்கிட்டே இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இப்ராஹிம்க்கு வந்தது வந்து அலோபீஷியா அரியாட்டான்னு சொல்லுவோம். இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அலோபீஷியா. இது வந்து யாருக்குமே வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட வரலாம். இது ஏன் இது வருதுன்னா அந்த முடியில் வந்து ஆன்டிபாடிஸ், நமக்கு ஆன்டிபாடிஸ்னால் யூஸ்வலி நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆனால் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி முடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதனால தான் அது ரவுண்ட் பேச்சஸாக அந்த இடத்துல மட்டும் வருது. அதனால தான் அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸும் அதே இடத்துக்கு கொடுக்குறாங்க. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அந்த ஆன்டிபாடிஸை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. முதன்முறையாக நானும் சொல்ல இருக்கேன், ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 50 காசு அளவுக்கு வந்து திடீர்னு வந்து பின்னாடி வந்து முடி கொட்டிருச்சு. அதுவும் அந்த நேரத்தில் வந்து படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. ஸோ அந்த கட்டத்தில் வந்து உண்மையிலே என்ன காரணம்னு தெரியாது, ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு வேற உடல்ல வேற என்னமோ பிரச்சனை இருக்கோ, ஏன்னா அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது, அங்க முடி வளர்ந்ததுக்கான அறிகுறியே இல்லை. ஸோ என்னடான்னு பயந்து பதறி அடிச்சு டாக்டர்கிட்ட போனா ஸ்ட்ரெஸ்ல
அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ அது அவருக்கு சிம்பிளாக இருந்தது. பட் அந்த ஒரு 2-3 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சு டாக்டரை பார்க்கறதுக்குள்ளார இப்ராஹிம் நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணீங்க அதில் ஒரு சிறு பகுதியை தான் நான் கோத்ரூ பண்ணேன். ஆனால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது உங்கள் மனநிலை அந்த கட்டத்தில்? வெளியெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பயந்தேன். டு அவாய்ட் வெட்டிங்ஸ், நண்பரோட வெட்டிங்ஸ்லாம் ஒன்று அவாய்ட் பண்ணுற அளவுக்கு போச்சு. இன்னொன்று வந்து லைக் ரொம்ப டிலேட், 2.5 hours லேட். அந்த நேரத்தில் வந்து நிறைய உதவிலாம் இருக்கும் செய்கிறதுக்கு அந்த டே ஆஃப் த வெட்டிங். சில பேர்லாம் நினச்சிட்டாங்க நான் வந்து இதெல்லாம் வேணுக்குன்னே செய்கிறேன் அப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. பிகாஸ் ஆரம்பத்த கட்டத்தில் ஐ வாஸ் ட்ரைங் டு ஹைட் த ஹேர். இது இருக்கிற முடியை வச்சு ஐ வாஸ் ட்ரைங் டு ஹைட். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பேச்சஸ்லாம் பெருசாக தென் ஐ couldn't hide anymore. So I had to go and cut skin head. ஸோ அப்பியரன்ஸ்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னையை வந்து கண்ணாடியில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். அஃப்கோர்ஸ் அந்த when I was going through the treatment everything, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்னை காட்டிலாம் அந்த பிள்ளைங்களை பயன்படுத்துகிற அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒழுங்காக சாப்பிடலாம் அந்த அங்கிள் கிட்ட அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக என்னை யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் குவைட் பேட். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த புரிந்துணர்வு அது எந்த அளவுக்கு நம்ம மனசை பாதிக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் குறைஞ்சிருக்கலாம். டியூரிங் இந்த ப்ராசஸில் அந்த மாதிரி இருக்காங்களே, I was able to identify this kind of people, your real friends, the real people. இந்த அலோபேஷியாக்கு மட்டும்தான் வந்து பொருந்துமா இல்லை முடி கொட்டும் மற்றவங்களுக்கு முடி உதிரும் பிரச்சனை இருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் உதவுமா? இல்லை, அலோபேஷியா அரியாட்டா இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் உதவும். ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா இல்லை மற்ற டைப்ஸ் ஆஃப் முடி உதிர்தல் இருக்கிற பிரச்சனைக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனை வருது, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது எதனால ஸ்ட்ரெஸ் வருது, அதனால நம்ம உடம்பு பாதிப்பு அடையக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் உறுதியா இருக்கணும். இதை யோசிச்சே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருமே. ஸோ அதாவது அது வேலைனால வருதோ இல்லை படிப்புனால வருதோ இல்லை சில குடும்பத்தினால வருதோ அது வந்து அதோட தான் இருக்கணும். அது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த லைஃப் வந்து இட் ஷுடன்ட் அஃபெக்ட் இட் டூ மச். புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க, அதனால உங்க ஸ்கால்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம் ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல முழுமையா குணமடைஞ்சிருச்சா இல்லையா? இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வேண்டாம். Test மட்டும். சரியா? இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து ட்ரைகோஸ்கோபி. என்ன பண்ணுறோம்னா ஸ்கால்ப் வந்து எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிறத சோதிச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்கு, அது முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்லையும் ஒரு 2-3 முடியாவது இருக்கணும். இப்ராஹிம்க்கு நல்லாவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஹேர். ஸோ முன்ன மாதிரி இருந்த அலோபேஷியா அரியாட்டாக்குள்ள எந்த அறிகுறியும் இப்போ அவர்கிட்ட இல்லை. சரி, இப்ராஹிம்க்கு வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அங்கே வந்து நெட்டையா உயர்ந்த மனிதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வாலண்டியர் பண்ணியிருக்காரு. அப்படி நீ மனசுல நினைச்சது எங்களுக்கு கேட்டு அவங்களுக்கும் சோதிச்சு பார்க்கலாம். ஸ்கால்ப் தான் டச் பண்றோம், ஏதோ சொல்லிடுவாங்கன்னு ஒரு பீதியில இருக்காரு அவரு. ஸ்கால்ப் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேர் ஃபாலிக்கல்ஸுமே நிறைய இருக்கா. ஸோ அடல்ட் ஹேர், பேபி ஹேர் எல்லாமே நிறைய இருக்கு. ஹேர் ஜெல்லுமே நிறைய இருக்கு. ஒரு ஃபேமிலியே இருக்கா, அம்மா பிள்ளை எல்லாம் ஜெல்லும் நிறைய இருக்கான். கடைசி ஒன்று சொன்னாங்க. ஸோ இந்த ஜெல் ஹேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா டாக்டர், இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து வச்சுருக்காங்க. ஸோ ஹேர் ஜெல் அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போனோன்னே அதை நல்லா தரளி வாஷ் பண்ணி அதை கழுவிடணும். இல்லாட்டினா அதை ரெசிடியூஸ் ஃபார்ம் பண்ணிடும். அதை ரெசிடியூஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி முடி வளர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலே ஸ்கால்ப்பில் வந்து இரிட்டேஷன், இச்சினஸ், அரிப்பு அந்த மாதிரிலாம் வந்துடலாம். ப்ளீச் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. நம்ம பெண்கள் பல பேர் வந்து ரிபாண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பல வருஷமா பண்ணுறாங்க. அதோட பாதிப்பு என்னவா இருக்கும்? அதோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அது சின்ன வயசில் பண்ணும்போது நமக்கு அதோட பாதிப்பு தெரியாது. ஆனால் அது திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கும் போது அது வந்து கண்டிப்பாக
அவங்க கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து முடி வளர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரசாயனம் இல்லாத பொருட்கள்லாம் யூஸ் பண்றது பெட்டர். நமக்கு கொடுத்த அழகு நமக்கு போதும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை இருக்கிறத வந்து காப்பாத்திக்க பார்ப்போம். அழகா சொன்னீங்க டாக்டர் உமா. அதே சரி, இப்ராஹிம் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க வந்து உங்க ஸ்கால்ப் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. இடைவேளைக்கு பிறகு நம்ம திரும்ப சந்திக்க போறோம் இல்லையா? அதனால எங்கேயும் போயிடாதீங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். நம்ம டாக்டரை பார்த்தாச்சு, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எதுவுமே வேலை செய்யல. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நமக்கு வழி அப்படின்னு நிறைய பேர் முடிவு செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது? ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட் ஃபேக்டர்ஸும், அவங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு முடி கொட்டி இருக்குது, எந்த அளவுக்கு முடி வலுவாக இருக்குது, அதனால நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபிகர் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதுதான் கடைசி ஆப்ஷன். வேறு வழி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேர்ந்த நிபுணரை அவங்க சூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஆலோசனை எடுத்துக்கணும். அவங்க சொன்னது பாத்தீங்களா, அதாவது ஒரு நிபுணர்கிட்ட போய் கேட்டாதான் தெளிவான விளக்கம் கிடைக்கும். சும்மா கூகுள்ல படிக்கிறேன், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கண்டதையும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து எதையும் செஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முடி எடுத்து பிளான் பண்றது இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்பா ஷாமினி, முடி உதிரும் பிரச்சனையை இன்னைக்கு நாம பார்த்தோம். ஆனா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நிறைய. அதாவது நம்ம ஓரளவுக்கு படிச்சா கூட இவ்வளவு விஷயங்கள் மண்டையில ஏறுமான்னு தெரியல. ஆனா அப்படி பேசிக்கும் போது எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? கண்டிப்பா. டாக்டர் உமா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்படியும் இருக்கா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில நாங்க 4 பேரும் இருக்கோம். கேட்ட பல விஷயங்கள் உண்மை இல்லைன்னு இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. நான் ஏமாந்து போயிட்டேனே. இன்னைக்கு இந்திரா வீட்டுக்கு போய் பல ப்ராடக்ட்ஸ் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட மொத்த காரியம் பேச. சரி, நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சோம் இல்லையா? அதுல வெற்றியாளர்களுக்கு, அது 2 பேருமே வெற்றியாளர் தான், ஆனா முதல் பரிசு 2ஆம் பரிசுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால டாக்டர் உமா, முதல் பரிசு யாருக்கு போகுன்றது நீங்களே 2 பேருமே ரொம்ப நல்லா பதில் சொன்னாங்க, நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஐ திங்க் முதல் பரிசு அலாவுதீனுக்கு. நான் விட்டு கொடுத்துறேன். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா நல்லா ஆன்சர் கொடுத்தாரு. இந்திரா, நீங்க வந்து ஜெனரிக்கா சொன்னீங்க, ஆனா அதுவும் தவறுன்னு கிடையாது. ஆனா ஜெனரிக்கா இருந்துச்சு, அவர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாரு, அவ்வளவுதான். சரியா? சோ அலாவுதீனுக்கு வந்து ஒரு பை நிறைய வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான். இதுல நிறைய சாப்பாடு இருக்கு. நான் வீட்டுல போய் சாப்பிடுறேன். எனக்கு நல்ல வைட்டமின்ஸ் ஊட்டச்சத்து நிறைய. பரிசு கொடுத்துட்டோம், நீங்க பகிர்ந்துக்கங்க. என்ன வேணாலும் நீங்க. இதுக்கப்புறம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்து உங்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. அதே நேரத்துல கண்டிப்பா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. சரி டாக்டர், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை கேட்டு அவங்க தெளிவு பெற்றிருப்பாங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். நான் ஷாமினி குணசேகர். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.